அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு கருப்பு காஃபி போடும்போது நம்மளுக்கு ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. அது என்னன்னு போக சொல்கிறேன். காலைல வழக்கம் போல் எந்திரிச்சு பல்ல விளக்கிட்டு தொழுதுட்டு காலை டூட்டி கிளம்பிட்டேன். இன்னைக்கு கிளைமேட்டே ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. காலையில் 7 மணி ஆயும் இன்னும் 3 போகவே இல்லை. பார்க்கவே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. கொஞ்சம் இலவச நேரத்தில் வரும்போதே காலை உணவுக்கு 2 முட்டை கொஞ்சம் சுண்டல் எடுத்துகிட்டு வந்தேன். அதை அப்படியே சாப்பிட்டுட்டு மீண்டும் கொஞ்சம் வேலைலாம் இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு நம்ம அம்பர்லாம் எடுத்துக்கிட்டு மதிய உணவு சமைக்க புரதமும் முட்டையும் காலி ஆயிடுச்சு. அதை வாங்க போயிருந்தேன். அங்கே ஒரு பெரிய ஜெயிண்ட் இருந்தான். எவ்வளோ வெயிட் இருக்கான்னு கேட்டால் 5 கிலோவான். வாங்கிட்டு போயிட்டு மதிய உணவு சமைக்க கொஞ்சம் உதவிலாம் பண்ணிட்டு அப்படியே ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு 12 மணி போல எந்திரிச்சு குளியில போட்டு மதிய உணவு சாப்பிட்டு பாடி ஹீட்டா என்னன்னே தெரியல. நைட்ல இருந்து கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிச்சு. அதனால மோர்லாம் கலக்கி எடுத்துக்கிட்டு குப்பையெல்லாம் வேற சேர்ந்துருந்துச்சு. அப்படியே டியூட்டிக்கு போகும்போது அதெல்லாத்தையும் புடிச்சுன்னு போய் அப்படியே குப்பை தொட்டியில போட்டு பரவாயில்ல, இந்த குடை நல்லாவே யூஸ் ஆகுது. டியூட்டி எல்லாம் முடிச்சுட்டு நமக்கு இருக்கிறதுலே மண்டை பிச்சனையான எடிட்டிங் வேலைலாம் முடிச்சுட்டு மாலை வேலையில வீட்டுக்கு போயிட்டு லைட்டா தலைவலிக்குதுன்னு ஒரு கருப்பு காஃபி போட்டேன். இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு நடந்ததே இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம். நமக்கு எந்த பிரச்சனையும் ஆகல. அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு மீண்டும் டியூட்டி இருந்துச்சு. அப்படியே டியூட்டிக்கு போயிட்டு மாட்டின சரியான டிராஃபிக்ல சுத்தமா நவுறவே இல்லை. அவதார் வெப் சீரிஸ் ஒன்று போட்டு விட்டேன். அது 1 hour ஒரு எபிசோடு. அதுவும் முடிஞ்சிச்சு. ஆனா இன்னும் டிராஃபிக் கிளியர் ஆகல. ஒரு வழியா முடிச்சுட்டு உடற்பயிற்சி பண்றதுக்கு டைம் இல்லை. அதனால ஓட்டப்பயிற்சி மட்டும் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு மீண்டும் அடுத்த டியூட்டி கிளம்பிட்டேன். போற வழியில நம்ம டாமு குடும்பத்தோட குஜாலா இருந்தான். வாட்ச்மேன் மட்டும் பார்த்தா எல்லா குட்டி டாமையும் நாடு கடத்திடுவாங்க. அப்படியே அவனை கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு மீண்டும் 1 hour தான் டியூட்டி இருந்துச்சு. டியூட்டி எல்லாம் முடிச்சுட்டு அதுக்குள்ள நம்மளுக்கு சரியான டயர்ட் ஆயிடுச்சு. வீட்டுக்கு போயிட்டு நம்ம சாப்பிட்ற விதை எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு அப்படியே இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. விடாமுயற்சியுடன் இரு.